பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் நம்மை சிருஷ்டித்த, நம்மை நேசிக்கிற, நாம் ஆராதிக்கிற தேவனுடைய உள்ளத்தை குறித்து தெரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்வோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இந்த வசனத்தில் பாருங்களேன், என்னை முன்பாக சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். கர்த்தர் எல்லார் மீதும் அன்பு கொள்ளுகிறார். நாம் கேட்காமலேயே தன் உயிரை அவர் கொடுத்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். இருளிலிருந்து, பாவத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். ஆனால் அவரோடு கூட ஒரு அந்யோன்யமான ஒரு உறவு, பழக்கம், ஒரு சிநேகிதம் வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். எவ்வளவு ஒரு மனுஷனிடம் ஒரு தேவன் ஒரு மனுஷனிடம் எவ்வளவு ஆசைப்படுகிறார். அவனுக்கு பக்கத்தில் இருக்கணும், அவனோடு உறவோடு இருக்கணும், அவனோடு பேசணும் என்ற அந்த இயேசுவின் உள்ளத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். கர்த்தரோடு அனுதினமும் உள்ள அந்த பந்தம், அந்த சிநேகிதம், எப்படி ஒரு மனிதர்களிடம் நாமோ ஒரு பந்தம் உருவாகுகிறதோ, கணவன் மனைவி, அம்மா பிள்ளைகள், அப்பா பிள்ளைகள், உறவுகள், சகோதர சகோதரிகள் எப்படி நாம் உறவாடுகிறோமோ, எவ்வளவு நாம் ஐக்கியமாக இருந்து நாம் அன்பை வெளிப்படுத்துகிறோமோ, அப்படியாக கூட இயேசு கூட என்ன பண்ணுகிறார், மனுஷர்களோடு அவர் பழக விரும்புகிறார், பேச விரும்புகிறார், உங்கள் சத்தத்தை கேட்க விரும்புகிறார். நம் சத்தத்தை அனுதினமும் அவரோடு கூட ஒரு உறவோடு இருக்கிறதை விரும்புகிறார். அப்போது என்ன சொல்கிறார்னா, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அப்போது கேட்குறார் அவர், என்னை நீ சிநேகி, நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். பாருங்க, தேவனை பார்க்கணும், நான் கண்டடையணும், அவரை காணணும் முகமுகமா என்று நினைக்க சொல்லுகிறார்கள் இல்லையா? எல்லாருக்கும் ஒரு ஆசை தேவனை பார்க்கணும் என்று. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, இங்கு ஒரு பாயிண்ட் ஒன்று வைக்கிறார். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்படின்னா என்னை கண்டடைவாய் அதிகாலையில். அப்போ ஒரு நாளின் முதலிலே என்னை தேடு என்கிறார். பார்த்தீங்களா? முன்னாடி என்ன சொன்னார், நீ என்னை சிநேகித்தால் நான் உன்னை சிநேகிப்பேன் என்கிறார். அப்போ அந்த அன்பை எதிர்பார்க்கிறார், நீ சிநேகி அப்படி என்று சொல்லி. ஏன்னா மனிதரிடம் அந்த அன்பு நிலையாக இருப்பதில்லை, தேவனிடம் இருப்பது போல இருப்பதில்லை. அதனால தான் உன் சிநேகத்தை என்னிடம் காட்டு என்று சொல்கிறார். அதிகாலையில் என்னை தேடி என்னை கண்டடைவாய். எவ்வளோ பேருக்கு பாருங்களேன், ஆண்டவர் முன்னாடி பார்க்கணும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும், அவரை கண்டடையணும்னா எவ்வளோ ஆசை. அதுக்கு தான் அப்படி சொல்கிறார், முதல்ல என்னை தேடு. எப்போ? அதிகாலையில். ஒரு நாளில் முதல் நேரம் அப்போ அதிகாலை. அப்போ ஒரு நாளில் முதல்ல எனக்கு கொடுன்றார். பாருங்க, முதல்ல சிநேகி என்கிறார். ரெண்டாவது, எனக்கு முதல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எனக்கு கொடு, அப்போ நான் எனக்கு கண்டுகொள்வாய். எப்படி ஒரு நமக்கு வர வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை, எப்படி தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார், எப்படி இயங்குகிறார் பாருங்க. யோவான் 14:23, 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவனின் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம், நாங்கள் ஒவ்வொரு வாசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போது என்னிடத்தில் ஒருத்தன் அன்பாக இருக்கும் பொழுது, அதுதான் பேசிக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் கண்டிப்பாக நான் சொல்லுகிறதெல்லாம் கேட்பான். அல்லது ஒரு எஜமானனுக்கு சிலர் கீழ்ப்படுகிறார்கள். ஏனென்றால் ஒருவேளை நன்மை கிடைக்கலாம், இல்லது பயம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது, என்னிலே நீ அன்பாய் இருந்து, உண்மையாய் அன்பாய் இருந்தால் நீ கீழ்ப்படிவாய் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ நான் வருவேன் உங்ககிட்ட, உன்னில் வந்து நான் வாசம் பண்ணுவேன் என்கிறார். அப்போ பாருங்களேன், அவர் முன்னாடி சொல்றதெல்லாம், நீ என்னிடத்தில் அன்பு காட்டு, என்னை நேசி, நான் உன்னை நேசிக்கிற போல நேசி, அப்போ நானே உன்னிடத்தில் வருவேன் என்கிறார். அப்போ நான் உன்னை சிநேகிப்பேன். நீ என்னை சிநேகிக்கும் போது, முதல்ல ஒரு நாளில் நீ என்னை தேடும் பொழுது நான் உனக்கு வெளிப்படுவேன் அப்படின்றார். இதெல்லாம் நம்ம ஆஸ்வதிப்பதற்காக தான். நீ என்னிடத்தில் அன்பாக இரு, அப்போ நான் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல. இது மாத்திரம் இல்லை, யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இன்னும் ஒரு படி போயிட்டார் அவர். பாருங்க, நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். அப்போ என்ன சொன்னான், எஜமானு இல்லை. ஏன்னா எஜமானு சில காரியங்களை ஊழியக்காரனுக்கு தெரியாத மறைவாய் வைப்பார். எனக்கு அப்படிப்பட்ட உறவு வேண்டாம், உங்களோடு ஐக்கியமாக இருக்கணும், நான் உங்களை சிநேகிதர் என்றேன்.
அல்லேலூயா. சிநேகிதி, ஏனெனில் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களை அறிவித்தேன். எல்லார்கிட்டையும் மறைப்பாங்க. தாய் தகப்பனிடம், மனைவியிடம், கணவனிடம் கூட சில காரியங்களை மறைப்பார்கள். ஆனால் ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்? தன் சிநேகிதிடம் மறைக்காமல் எல்லாவற்றையும் சொல்லுவான். அது இயல்பு. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பார்க்கிறார், ஓ இப்படிப்பட்ட ஒரு உறவு இருந்தா எனக்கு நான் ஓப்பனா பேசலாமே. இப்படிப்பட்ட உறவு ஒரு மனுஷனிடம் இருந்தால், ஒரு சிநேகித உறவு இருந்தால் நான் மனதிலிருந்து நான் பேசணுமே அப்படின்னு ஆசைப்படுகிறார். பாருங்க அவர் அன்பை எப்படி வெளிப்படுத்துறார் பாருங்க ஒவ்வொரு வசனத்திலையும். அப்போ நான் தாயின்னு சொன்னா சில காரியங்களை மறைக்கக்கூடும், தகப்பன் என்று சொன்னால் சில காரியங்களை மறைக்கக்கூடும், அண்ணன் என்று சொன்னால் சில காரியங்களை மறைக்கக்கூடும், எஜமான் என்று சொன்னால் பயத்தினால சில காரியங்கள் மறைக்கக்கூடும். அப்படி இல்லை, நான் மனத்திலிருந்து உங்ககிட்ட பேசணும் பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து, நீ மனத்திலிருந்து என்னோடு பேசணும். அதனால இனிமேல் நான் சிநேகிதன் என்று சொல்லிக் கொள்வதிலே நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுவேன். ஆக நாம எதுவுமே டிமாண்ட் பண்ணல, ஆண்டவரே டிமாண்ட் பண்றார். அப்போ முதல்ல என்ன சொல்லுகிறார்? என்னை சிநேகிதி, நானும் உன்னை சிநேகிதிப்பேன். அதிகாலையில் ஒரு நாள்ல முதல்ல எனக்கு நேரத்தை கொடு, அப்போ நான் என்னை கண்டு கொள்வாய், என்னை கண்டடைவாய் என்கிறார். அப்போ என்னில் அன்பாயிரு, அப்போ நானே உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவேன் என்கிறார். அடுத்தது அவர் சொல்லுகிறார், நான் எதையோ எந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல உங்கள்கிட்ட நான் வரமாட்டேன், நான் சிநேகிதன். ஏன்னா நான் உள்ளம் திறந்து உன்னோடு பேசணும், நீ உள்ளம் திறந்து என்னோடு பேசணும், மகனே மகளே அப்படி என்று ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்களேன் எப்படி ஒரு அன்பு வேணும்னு சொல்லி எப்படியெல்லாம் வாய் திறந்து ஆண்டவர் கேட்கிறார் பாருங்களேன், சொல்லுகிறார் ஓப்பனா. யாருமே அப்படி எதிர்க்க மாட்டார். நீ அன்பு செலுத்து, அன்பு செலுத்து, கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது அல்ல அன்பு, நாமே செலுத்த வேண்டியது அன்பு. ஆனால் ஒரு தேவாதி தேவன், ஒரு சிருஷ்டிகர்த்தர் ஒரு மனிதரிடம் இந்த எப்படி கேட்கிறார் பாருங்களேன், நீ அன்பாயிரு, முதலாவது எனக்கு நேரத்தை கொடு, முதலாவது என்னை தேடு, என்னை சிநேகிதி அப்படின்னு சொல்லுகிறார். பாருங்க மத்தேயு 6:33 கூட முதலாவதுன்னு சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுகள், அப்பொழுது இவைகள் எல்லாம்னா இந்த உலகத்தின் காரியங்கள், நமக்கு தேவையான அடிப்படை வசதிகள், முதலாவது என்ன என் ராஜ்யத்துக்குரிய காரியங்களை தேடு. அப்போ ஒவ்வொரு இடத்துல ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார். அப்போ நம்ம உலகத்தில் கடவுளை தவிர எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கிறோம், எல்லாத்துக்கும் நேரத்தை செலவழிக்கிறோம், எல்லாருக்கும் நேரத்தை கொடுக்கிறோம். அவங்க கோச்சுக்குவாங்க, இவங்க நம்ம மேல பின்னாடி நம்மளோட பேச மாட்டாங்க, இவங்க எப்படி நினைத்துக் கொள்வார்கள் என்று எல்லாருக்கும் முதன்மை கொடுக்கிறோம். மனிதனுக்கு முதன்மை கொடுக்கிறோம், பதவியினருக்கும் முதன்மை கொடுக்கிறோம், நம்ம விட உயர்ந்தவருக்கு முதன்மை கொடுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை உன்னை என்னை சிருஷ்டித்த முதலாவது நீ என்னை தேடு, அப்போ இவைகளெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன். ஏன் நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம்? ஏன் நாம பாருங்களேன் உலகத்தின் காரியங்களில் முதலிடம் கொடுத்துட்டு, உலகத்தின் மனுஷர்களை நம்ம கனப்படுத்திட்டு, நம்ம இவங்க உதவி பண்ணுவாங்க, அவங்க உதவி செய்வாங்க, பக்கபலமா நிற்பாங்க என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? நினைத்து கொள்ளுகிறோம். ஆனால் ஒரு தேவன் ஆசையோடு மனிதரோடு உறவு வைக்க விரும்புகிறார், பேச விரும்புகிறார், எல்லாவற்றையும் கண்டு தன்னிடம் அன்பு செலுத்த வேண்டும் மனுஷன் என்று விரும்புகிறார். சொல்லியும் கொடுக்கிறார், மனசை விட்டு பேசிட்டார். ஃப்ரெண்டு, நான் உன் ஃப்ரெண்டு, என்னை முதல்ல அதிகாலையில் என்னை தேடு, என்னை சிநேகிதி, அப்போது என்னை கண்டடைவாய், நானும் உன்னை சிநேகிதிப்பேன் என்று சொல்றார். முதலாவது என்னை தேடினால் இவை எல்லாத்தையும் நான் கொடுப்பேன் சொல்லுகிறார். ஆக தேவனை நம்ம பார்க்கும்போது விட்டுறாங்க நிறைய பேர், அவருக்கு கொடுக்காம காலையிலிருந்து மற்ற காரியங்கள் எல்லாம் செய்வாங்க. ஆனால் எனக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்லை, ஆண்டவரோடு பேச நேரம் இல்லை என்று சொல்லுவார்கள். இந்த ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யாத்திராகமம் 22:29 முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். நமக்கு கொடுக்கிற ஆண்டவர் நாளிலே முதல் நேரம் ஆண்டவருக்கு என்ன பண்ணோம்? கொடுக்கணும். ஒரு பழம் பறிக்கப்பட்டவன் ரசம் அதிகமாக இருக்கும், ஜூஸ் அதிகமாக இருக்கும். அதை வைத்து விட்டு பாருங்க, 1 மணி நேரம் கழிச்சு பாருங்க, 6 மணி நேரம் கழிச்சு பாருங்க, சாயந்தரம் வந்து பாருங்க, அதோடைய ரசங்கள் குறையும், ஜூஸ் குறைய ஆரம்பிக்கும், தோல் என்ன ஆகும்? காய ஆரம்பிக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு நாள் உனக்கு நான் கொடுக்கிறேன், நீ உயிரோடு எழுந்திருக்கிறாய், நீ அப்படியே ஃப்ரெஷ்ஷா என்கிட்ட வா, முதல்ல என்கிட்ட வா, என்ன பார்த்துட்டு ஒரு குட் மார்னிங் சொல்லு, என்னிடம் பேசிட்டு போ, எனக்கு நன்றி சொல்லிட்டு போ, என்னோட ஒரு வார்த்தை பேசிட்டு போ, நீ அதை தாமதிக்காதேன்றார். அப்படின்னா பின்னாடி இருக்கிற மர்மம் என்னன்னு தெரியுங்களா? உன் ஆஸ்வதிக்க நான் விரும்புகிறேன், தாமதம் பண்ணிடாதேன்றார். இல்லை என்னை கனம் பண்ணு, என்னை கும்பிடு, என்னை ஆராதி, முதல்ல எதுக்குமே அவர் ஏன் இந்த அன்பு கூட கலந்து சொல்லுகிறார் என்றால், அன்புடன் கலந்து தனக்கு முதலிட ப்ரெஃபரன்ஸ் கொடுக்க போனா நம்மை ஆஸ்வதிக்க. அல்லேலூயா. ஆமா, தாமதிக்காதே மகனே மகளே, நீ தாமதிக்காதே, நீ மறந்து போய் விடுகிறாய். அதனால நிறைய பேர் பாருங்க, என்னாகும் 24:1 சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆஸ்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டு கொண்ட போது எவனோக்கெல்லாம் தெரியுது.
யாரா இருக்கலாம் தேவ பிள்ளைகளை அழிக்க நினைக்கிறவர்களுக்கெல்லாம் தெரியுது அவருக்கு தேவன் அவர்களை நேசிக்கிறார் என்று சொல்லி. அப்போ இவ்வளவு நேசத்தை தன் வசத்தின் மூலமாக கொட்டுகிறார் ஆண்டவர். நான் சிநேகிதன்னு சொல்றேன், புரியலையா? நான் உன்னோட க்ளோஸா பேச விரும்புகிறேன், மன விட்டு பேச விரும்புகிறேன், உன்னை ஆஸ்வதிக்க விரும்புகிறேன். காலையில் எழுந்திருக்கிறியா? முதலாவது ஓடி வா. ஆண்டவர் அதான் பண்ணுகிறார். என்ன பண்ணாருன்னா, அவர் மார்க் 1:35 அவர் அதிகாலை இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார். அப்பா பார்க்கணும்னு ஆசை. ஏன் அவ்வளோ அதிகாலையில் இருட்டோடு போறார், ஒரு இடத்துக்கு தனிமையாக போறார்? ஆசை. அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். நான் பிதாவை தேடினோம். அப்படியாக அதிகாலை எழுந்திரிச்சு தேடி ஓடி வந்து ஒரு நண்பனை பார்க்கறது போல மனசு இருக்கிறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போங்க. ஏன் ஆஃபீஸ்லேயும், ஏன் பக்கத்து வீட்டிலையும், ஏன் நண்பர்களிடமோ போயிட்டு உங்கள் வேதனை கஷ்டத்தெல்லாம் சொல்லி அவங்க கதை கேட்குற மாதிரி கேட்பாங்க. அது தொடர் கதையாக தான் இருக்கும், முடிவு வராது. உன்னை சிசித்த உன் தேவனிடம் உங்கள் கதையை சொல்லுங்க, உங்கள் வேதனையை கொட்டுங்க, உங்கள் கண்ணீரை சொல்லுங்க. சொல்லிட்டு காலையில் எழுந்துச்சு, அப்பா குட் மார்னிங் ஐயா, உமக்கு நன்றி, இதோ இந்த நாளை கொடுத்தீங்களே நன்றி, என்னோட வாங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா சொல்லிட்டு போங்களே. அப்ப பாருங்க, ஏனென்றா ஒரு பிசாசு சொல்றாங்க, ஒரு அந்நியர் சொல்றாங்க, யாரோ சொல்றாங்க இஸ்ரவேலை ஆஸ்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று அவன் கண்டு அந்நிய ராஜாக்களுக்கு அவன் சொல்லுகிறானா. அதனால பாருங்க, எல்லாருக்கும் தெரியுது உங்களையோ என்னையோ ஆண்டவர் ஆஸ்வதிக்கவே ஆசை என்று சொல்லி. அதனால தான் இந்த இவ்வளோ முதல்ல வந்துரு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த டீ வடி கட்டுவாங்களே அந்த மிச்சம் மீதி அது மாதிரி சக்கையை மாதிரி குப்பையை மாதிரி கடைசிலுக்கு போகாமல் எல்லாம் ஒழிச்சிட்டு இங்கே ஒரு நாள் அடி அங்கே ஒரு நாள் திட்டு எல்லாம் வாங்கினது ராத்திரியில் ஸ்தோத்திரம் பான் படி. ஒவ்வொரு நாளும் முதல் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் சிநேகிதன் என்றார். என்னவோ சொல்லி பார்க்குறார் ஆண்டவர். எவ்வளவு நம்ம மனசை திறந்து அன்பு காட்ட முடியறதுக்கு என்னென்னலாம் சொல்லணுமோ அவ்வளவு சொல்லிட்டார். ஓப்பனாக வெக்கம் அப்போ இருக்குதான் கேட்குற மாதிரி. அப்போ அப்படிப்பட்ட யாருமே இப்படி என்னை சிநேகி எனக்கு அன்பு செலுத்துன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஈவன் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட கேட்க மாட்டாங்க, அண்ணன் தம்பி கூட கேட்க மாட்டாங்க, நண்பர்கள் கூட கேட்க மாட்டாங்க. என்னை சிநேகிதி எனக்கு அன்பு கூடு கேட்க மாட்டாங்க. அன்பு என்பது தானாய் வருகிறது. ஆனால் ஒரு தேவன் வாயை திறந்து உள்ளத்தை திறந்து மனசை திறந்து முதல்ல என்னை சிநேகி, நான் உனக்கு சிநேகி, நான் உங்க கூட நிறைய பேசணும், நீ என்னோடு பேசு என்று சொல்கிறார். இதெல்லாம் எதுக்கு இந்த உறவு? உங்களை ஆஸ்வதிக்க. God bless you.